தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கான ஸ்குவாட்ல மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து மாற்றி வந்துகிட்டு இருக்குது. பூம்ரா இப்போ வந்து குரூப் ஸ்டேஜஸ்க்கு வந்து அவைலபிலிட்டி கிடையாதான். அதாவது 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தனித்துவமாக நின்று விளங்குன நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து ஸ்டார்டிங் குரூப் ஸ்டேஜில் இல்லை. ஸோ ஹர்ஷதீப் சிங் தான் மேக்ஸிமம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷமி இருப்பாருன்ற மாதிரி எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அக்ஸர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் இது வந்து நிறைய பேரால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்றத ஒரு இதை தாண்டி ஹர்திக் பாண்டியான்னு அங்கே ஒருத்தர் இருக்கார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளேயர்கள் இருக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ வயசு 31 ஆகுது, அக்ஸர் பட்டேலுக்கு வயசு 30, ஒரு இயர் தான் வித்தியாசம். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து இது எந்த விதத்தில் சாத்தியம்? நியாயப்படி பார்த்தீங்கன்னா 2022 அப்போவே வந்து நீங்கள் T20 கேப்டன் சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க. ஐபிஎல்ல டெபூட் ஆனப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி டெபூவில் வந்து ட்ராஃபி அடித்த ஒரு பிளேயராக வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கார். அதுப்போ அதுக்கு அடுத்த வருஷம் ஃபைனலு, போன வருஷம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற அந்த டீமுக்கு கேப்டன் ஆகி கொஞ்சம் அவரோட பிளான்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. நிறையா கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அவருக்கு டீம் இந்தியாலையுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு வரவேற்பு தான் இருந்துச்சு as கேப்டனாக. பட் எல்லாத்தையுமே தாண்டி இப்போது ரீசெண்டாக வந்து போன வருஷம் 2024 உலகக்கோப்பையில் வந்து கிட்டத்தட்ட T20 உலகக்கோப்பையில் ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அத்தனை கிரிட்டிசிசமே அடிச்சு நொறுக்கி இருந்தார். எந்த வான்கடையில் பூயிங் பண்ணாங்களோ அதே வான்கடையில் வந்து சூப்பரான ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணார். பட் எல்லாத்தையுமே தாண்டி அவர் முன்னாடியே கேப்டன், அப்புறம் வந்து டீமோட வைஸ் கேப்டன், இப்போ டீமில் ஒரு பிளேயர் அப்படின்றப்ப வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட பிசிசிஐ வந்து என்ன எதிர்பார்த்தாங்க, என்ன எதிர்பார்க்கல, இப்போ இது பண்ணது கரெக்டாக அப்படின்ற விஷயத்தில் வந்து அவங்க நோட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. பட் நிறைய பேரால் இது ஏற்றுக்கவே முடியல. அக்ஸர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் இது வந்து ரியலி அவர் வந்து இதுக்கு தகுதியானவரா அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஹர்திக் பாண்டியா தான், இதுக்கப்புறம் ரோஹித்துக்கு அப்புறம் T20 எல்லாமே பண்ண போகிறாரு அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்கைக்கு வந்து கேப்டன்சி மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் தான் வந்து வைஸ் கேப்டன்னாங்க. பட் இப்போ ஹர்திக் கிட்ட இருந்து அக்ஸர் பட்டேலோட வைஸ் கேப்டன் வாங்கி கொடுத்துருக்கான்றப்போ ஹர்திக்கை வந்து மாற்றி பீட்ரே பண்ணிட்டு இருக்காங்களோ பிசிசி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு வழி தெரியல, போட்டுட்டாங்க, அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. பட் அதைப்படி ஃபாலோ பண்ணி தான். பட் ஸ்டில் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹர்திக் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.